ஸோ நான் ஜாமெட்ரி கொஞ்சம் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு கொடுத்த சம்ஸ்ல இருந்து தான் போகிறேன். ரைட். ஸோ ஒரு சில சம்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்க இந்த சம்ஸ்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி தி சைட்ஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா முக்கியமாக எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு 3 சைடு இருக்கணும் இல்லைங்களா? ஏபிசி. ஸோ இதோட சைடு சப்போஸ் இது எக்ஸ், இது ஒய், யாரோ மியூட் எடுத்து விட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்க்கும் இசட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இதுல இசட் வந்து ஹைபோடெனஸ் இல்லைங்களா? அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்காகவே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸ்கொயர்ஸை சம் பண்ணும்போது ஹைபோடெனஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், அதோடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனா நம்ம யூஸ் பண்ற ட்ரிப்ளெட். ஸோ 3, 4, 5, 5, 12, 13 இது எல்லாமே காமனா யூஸ் பண்ற ட்ரிப்ளெட். இப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வரும். இப்படி இருந்ததுனாலே அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இதை எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு எடுத்த உடனே வந்து பெரிய பெரிய ட்ரிப்ளெட்லாம் நமக்கு தெரியாது. அதனால எதையாவது எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 84 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 13 ஸ்கொயர், 85 ஸ்கொயர் இப்படிதான் இருக்கணும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் ஹைபோடெனஸா இருக்கும். ஷியரா ஹைபோடெனஸ் தான் இருக்கிறதுலே பெருசு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது எனக்கு வந்து ஈக்குவல் டு 85 ஸ்கொயர் வரணும். இப்போ இதில் நான் 84 ஸ்கொயர்லாம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைங்களா? நான் இப்போ ஆப்ஷன்ஸை எந்த அளவுக்கு எலிமினேட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இப்போ இதோட யூனிட் டிஜிட் செக் பண்ணோம்னா 6ல முடியணும், இதோட யூனிட் டிஜிட் செக் பண்ணோம்னா 9ல முடியணும், இதோட யூனிட் டிஜிட் 5. அப்போ 6 + 9 வந்து 5ல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி 4 வந்து 6ல முடியணும். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நான் பார்க்குறேன் 9ல முடியணும். அகைன் இதுவும் வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க 15, 112 சாரி 111, 112 111 தான் வந்து சின்னது இல்லையா? 111, 112. ஸோ இதோட யூனிட் டிஜிட்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5ஓட யூனிட் டிஜிட் வந்து 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 தான் வரணும், இது 1 வரணும். 5 + 1 6ல தான் முடியணும். ஆனால் வந்து இங்கே 2 ஸ்கொயர் 4ல முடியுது. அப்போ இது கண்டிப்பாக வராது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 76 ஸ்கொயர் + 57 ஸ்கொயர் வந்து 100 ஸ்கொயரா இருக்க முடியாது. பிகாஸ் 6 ஸ்கொயர் வந்து 6ல முடியணும், இது வந்து 9ல முடியணும். 6 + 9 15. ஸோ 5ல முடிகிற ஒரு நம்பரை தான் இருக்க முடியும். பட் இங்கே 100 இருக்கு, பெரிய நம்பர் தான் ஹைபோடெனஸா இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ எதர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா? சில சமயம் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற அந்த ஒன்று தான் ஹைபோடெனஸ்னு, அந்த ஒன்று தான் ட்ரிப்ளெட்னு எடுத்துட்டு போயிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது இந்த பேசிக் ட்ரிப்ளெட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு அந்த 13, 84, 85 அட்லீஸ்ட் வந்து 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கலாம். 4 ஆப்ஷனை பார்க்கறதுக்கு சில இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில ஃபார்முலாலாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுற நேரத்துக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த ட்ரிப்ளெட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட மல்டிபிள்ஸும் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். இப்போ 3, 4, 5ங்கிறது வந்து ட்ரிப்ளெட்னா 6, 8, 10 அதுவும் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் அது 3 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 5, 12, 13 வந்து ட்ரிப்ளெட்டாக இருந்துச்சுன்னா அதோட மல்டிபிள்ஸ் 10, 24, 26 அதுவும் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு.
ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ இந்த ட்ரிப்லெட்லாம் நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் படிங்க, மனப்பாடமாக படிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈஸியான ட்ரிப்லெட்லாம் அவங்க கேட்கறது இல்லை, கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் இந்த டப்பா இருக்குல்ல இதுக்குள்ளேயே இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் போக வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த டயக்ராம்ல வந்து m இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் yz அப்படின்னு சொல்றாங்க. yz உள்ள m வந்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட் என்ன அர்த்தம்னா இந்த ym-உம் இந்த mz-ம் ஈக்குவல் லென்த்ல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். m இஸ் த மிட் பாயிண்ட், நடுப்புள்ளி. ஓகேங்களா? வேற என்ன சொல்றாங்க? x mz ஈக்குவல் டு 32 டிகிரி. x mz. ஸோ x mz இந்த இடத்த தான் குறிக்கிறாங்க. m தான் நடுவில் இருக்கு. அப்போ இந்த நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து 32 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ் ஒய் இசட் வந்து 16 டிகிரி. எக்ஸ் ஒய் இசட். ஸோ இது வந்து 16 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த மெஷர் ஆஃப் எக்ஸ் இசட் ஒய். ஸோ எக்ஸ் இசட் ஒய் எங்க இருக்கு? இது. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? தீட்டான்னு வச்சுக்கலாம் அதை நம்ம. ஓகே, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இங்க வந்து எக்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒய் இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் எப்போதுமே என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 180 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டு ஆங்கிள் நான் எக்ஸ் ஒய், ரெண்டு ஆங்கிள் எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கும்போது பேலன்ஸ் இருக்கிறது 180 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மொத்த ஆங்கிள் வந்து 180. ஓகேங்களா? 180 போது 32 சார். எஸ் எஸ், அதான் இப்போ தியரி பார்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எக்ஸ் பிளஸ் ஒய், இது ரெண்டுத்தையும் எக்ஸ் பிளஸ் ஒய் சம் பண்ணும்போது இங்க இருக்கிற நமக்கு கிடைக்குங்கிறது தான் கான்செப்ட். அப்போ இங்க வந்து 32னா இப்போ இந்த 16, இங்க ஒரு 16 இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் நான் இப்போ போட்டிருக்க ஆங்கிள். சொல்லுங்க யாராவது, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 16 சார். 16. அதுல என்ன குழப்பம்? ஸோ அதுவும் 16 தான். 16 தான் சார். 16 தான். சரிங்களா? ஓகே, xm in a diagram, m is the midpoint of yz. கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? 1 second. The measure of சார் அது ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கலாம்ல சார்? XMZ ஒரு ட்ரையாங்கிளா எடுத்து. ஆமா, அது ட்ரையாங்கிளா எடுத்தா XMZங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தான். XMZங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தான். ஆமா சார். அப்போ இது 180யோட அந்த 32 மைனஸ் பண்ணி பாருங்க, அது 2x வரும் சார். x கண்டுபிடிச்சோம்னா 2x + 32 = 180 போட்டு பாருங்க. அது போட்டா 74 வருது சார். புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. x இப்போ x-யும் z-யும் xன்னு எடுத்துக்கலாம் சார். 2x + 32ன்னு எடுத்துட்டா = 180 சார். 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வரும் சார். எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. சாரி, கவனிக்கல.
எக்ஸுக்கு இந்த எக்ஸ்எம்எஸ் எக்ஸட்டையும் எக்ஸையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தீட்டா தீட்டா அப்படின்னு அதை எப்படி எடுத்துக்கிட்டா நீங்க அதை எப்படி நீங்க எக்ஸ் எக்ஸ்ன்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க வந்து இதையும் எக்ஸ் வேற வேற ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கிறதுனால. இல்ல இது ரெண்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்றீங்களா? ஆமா சார், அப்படி எடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கல. அது எப்படி சேம் ஆங்கிளா இருக்கும்? அந்த சேம் ஆங்கிளா இருக்கும். புரியலங்க, இன்னொருத்தங்க யாரோ ஏதோ சொல்றீங்க, இந்த மாதிரி கொடுக்கல. ஓகே சார், அப்படிதான் ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. இருங்க, இது ரெண்டும் எக்ஸ் எக்ஸ் தாங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு என்னங்க இப்ப அவர் சொன்னதுல எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டாரு, அது எப்படி சேம் ஆங்கிளா இருக்கும்? அது எப்படி சேம் ஆங்கிள்னு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன், இதுவும் டீட்டா இதுவும் டீட்டானா இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சார். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு அர்த்தம். ஆமா சார். எஸ் சார். அதனால தானே இது ரெண்டும் டீட்டா டீட்டான்னு இருக்கு. எஸ் சார். எஸ் சார். அதான். அதே மாதிரி எக்ஸ் ஒய் எம் இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா? எஸ் சார். எஸ் சார். அது ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால வந்து எக்ஸ் எம்மும் ஒய் எம்மும் ஈக்குவல். அதனால தான் அந்த 16 16ன்னு நமக்கு கிடைச்சது. எஸ் சார். எஸ் சார். இப்போ வந்து எக்ஸ் எம் இசட்ங்கிற ட்ரையாங்கிளை பாருங்க, இந்த ட்ரையாங்கிளை பாருங்க. அதை பார்க்கும்போது எக்ஸ் எம்மும் எம் இசட்டும் ஈக்குவலா? எம் இசட் ஈக்குவல் சார். ஓகேவா? ஏன்னா வந்து ஒய் எம்மும் எம் இசட்டும் ஈக்குவல்ங்கிறதுனால. எஸ் சார். எஸ் சார். இப்போ எக்ஸ் எம் இசட்ங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாறிடுச்சு. எஸ் சார். எஸ் சார். அப்ப பேலன்ஸ், அப்ப இதுவும் வந்து எக்ஸ் ஆர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் எக்ஸ் தான். 2x + 32 = 19. ஆக்சுவலி தீட்டான்னு எடுத்ததனால அதை எப்படி தீட்டானே வச்சுக்கிடலாம். ஓகே சார். ரைட். அப்ப 2θ = 180 ல இருந்து அந்த 32 மைனஸ் பண்ணனும். சோ மைனஸ் பண்ணா 148. சோ தீட்டாவோட வேல்யூ 74. எஸ். புரிஞ்சுதா? ஓகே சார். டவுட் இருந்தா சொல்லுங்க. டைரக்டா நான் இது எப்படி நம்ம அப்படியே 2x ன்னு போட்டேன், அவ்வளவுதான். அது நீங்க ஒரு சாலிடா தெரிஞ்சிட்டு தானே போட முடியும். நம்ம என்ன வேணா அப்படி போட முடியாதுல்ல. ஆமா சார். ஆமா சார். ஒரு ரெண்டு ஆங்கிள் கரெக்டா வரதுனால நான் அப்படியே டைரக்டா போயிட்டேன். அப்படி போடக்கூடாது. அதுக்கு நீங்க வந்து சாலிடா ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ் எம்மும் ஒய் எம்மும் ஈக்குவல்னு எதை வச்சு சொன்னோம் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் 16 16ன்னு கண்டுபிடிச்சதை வச்சு. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ் எம்மும் எம் இசட்டும் ஈக்குவல் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா சார். சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? போலாம் சார். So இந்த given figure BAD இது வந்து 30 டிகிரின்னு சொல்றாங்க. DBC வந்து 60, இது வந்து 60ன்னு சொல்றாங்க. length of AB is 18. AB வந்து 18. What is the length of BC? So BC ஓட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இதுல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு நம்ம கிட்ட. சரிங்களா? ABD அண்ட் BDC ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ABDங்கிற ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ட்ரையாங்கிள் ABDன்னு எடுத்துக்கிடலாம். ABDன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து சப்போஸ் சைன் 30 டிகிரி நான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது ஏ வச்சு சைன் 30 நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? BD ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் AB. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கதான் தீட்டா இருக்குன்னா ABC சப்போஸ் இப்படி இருக்கு அப்படின்னா sin θ = AB by AC, cos θ = BC by AC, tan θ = AB by BC. இந்த மூணு தெரிஞ்சா போதும், மற்றதெல்லாம் அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போட்டுக்கலாம்.
ஓகே, கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே. ஸோ இப்போ இதே இதுல சைன் 30 நான் எடுக்கிறேன், ஏடிய பேஸா வச்சுட்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது பிடி, ஹைபோடெனஸ் வந்து 18. எப்போதுமே இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபோடெனஸா இருக்கும். இப்போ sin 30யோட வேல்யூ என்னது? 1/2. 1/2 சார். பிடி ஏபி வந்து 18. ஏபி வந்து 18. ஸோ இதுல இருந்து பிடியோட வேல்யூ வந்து 9 கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பிடி வந்து 9 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் பிடிசி எடுத்துக்கிடுவோம். பிடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பிசி வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஹைபோடெனஸ் வந்து 9 இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அப்பனா அந்த இடத்துல என்ன எடுத்தா கரெக்டா இருக்கும்னா cos θ எடுங்க. cos 60 எடுத்தோம் அப்படின்னா பிசி டிவைடட் பை பிடின்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ் இந்த செகண்ட் ரூல் அப்ளை ஆகும். பிசி பை ஹைபோடெனஸ் போட்டுக்கணும். அது அப்போ cos 60யோட வேல்யூ வந்து என்னது? sin 30யோட வேல்யூக்கு sin 30 என்னவோ அதுதான் cos 60. ஸோ அகைன் 1/2 தான். பிசி தான் நமக்கு தெரியாது, பிடி வந்து 9 தெரியும். ஸோ இதுல இருந்து பிசியோட வேல்யூ வந்து 9/2. ஸோ 9/2னா 4.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே சார், புரியுது சார். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லுங்க, பண்றேன். இல்ல நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போறேன். ரைட். What is the radius of a circle formed inside a triangle with sides 9 cm, 40 cm and 41 cm long? So இந்த 9, 40, 41னாலே அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சரிங்களா? 9, 40, 41 அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இதுக்குள்ள வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்ம்டு இன்சைட் அ ட்ரையாங்கிள்? அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிள் உள்ள இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இன்ரேடியஸ். ஸோ இன்ரேடியஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஏரியா பை செமி பெரிமீட்டர் ஃபார்முலா இருக்கு. இன்னொன்று ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b - c/2. இதுல வந்து ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள், அதுலயும் சி வந்து ஹைபோடெனஸ். சரிங்களா? ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள், சிங்கிறது ஹைபோடெனஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ வந்து 14 எடுத்துக்கலாம், பி வந்து 9 - சி ஹைபோடெனஸ் 41 டிவைடட் பை 2. ஸோ 49 - 41 வந்து என்னது? 8 வரும். 8/2 4. ஸோ இன்ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். சரிங்களா? இது ஒரு இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்கு. இன்ரேடியஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஏரியா பை செமி பெரிமீட்டரும் இருக்கு. இந்த a + b - c/2வும் நம்ம போட்டுக்கலாம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு செமி பெரிமீட்டர்னா இந்த 40 + 41 + 9 அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் செமி பெரிமீட்டர். சரிங்களா? அதை விட இந்த a + b - c/2 வந்து இது வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? போலாம் சார். The value of each of the two angles of a quadrilateral is 65 degree. The other two angles are also equal. அதாவது சும்மா ஒரு ரேண்டமா ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கோங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். 4 சைடு இருந்தாலே வந்து குவாட்ரிலேட்டர் தான். சரிங்களா? இப்படி இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல். அதர் 2 angles are also equal. ஸோ இன்னும் 2 ஆங்கிள் வந்து 65 65. இந்த டயக்ராம்ல அந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்காது, சும்மா ரேண்டமா போட்டிருக்கிறேன். 2 ஆங்கிள் வந்து 65 65ன்னு சொல்றாங்க. மிச்ச 2 ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டர்ல 4 ஆங்கிளையுமே நம்ம ஆட் பண்ணுனா 60 டிகிரி வரணும். அதுதான் மெயின் கான்செப்ட்.
4 ஆங்கிளையும் கூட்டினா 360 வரணும். ஏற்கனவே 2 ஆங்கிள் 65 65ன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இது மொத்தத்தையும் கூட்டினா எனக்கு 360 வரணும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அந்த மற்ற அந்த ஈக்குவல் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 130 என்ன வரும்? 230 வரும். எக்ஸோட மதிப்பு 115. ஸோ மிச்ச 2 ஆங்கிள் வந்து 115. சரிங்களா. ஸோ 65 65 115 115 இப்படி இருக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டர்ல 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 360 வரணும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தான் போலாம். இது எல்லாமே மென்சுரேஷன் தான், 2D மென்சுரேஷன் தான். இது வந்து ஜாமெட்ரின்னு நம்மளால சொல்ல முடியாது பெரிய லெவல்ல. அடுத்த வீக்குமே மென்சுரேஷன் பிடிஎஃப் தான் இருக்க போகுது. சரிங்களா, இருந்தாலும் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஒன் சைட் ஆஃப் ராம்பஸ் இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ ராம்பஸ்னா வந்து என்னது? எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஒரு ஸ்கொயர் தான், ஆனா வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கும் இல்லைங்களா. ஸ்கொயர்னா 90 டிகிரி இருக்கும், இது வந்து 90 டிகிரி இருக்காது, அவ்வளவுதான். ஸோ 4 சென்டிமீட்டர், எல்லாமே 4 சென்டிமீட்டரு. ஒரு டயகனல் வந்து 6 சென்டிமீட்டர். இன்னொரு டயகனல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 4a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் பிளஸ் d2 ஸ்கொயர். ஏங்கிறது சைடு, d1 d2ங்கிறது வந்து டயகனல். சரிங்களா. ஸோ இப்போ 4 இன்டூ சைடு ஆல்ரெடி நமக்கு தெரியும் 4ன்னு. 4 ஸ்கொயர் வந்து 16. ஒரு டயகனல் வந்து 6 அதை ஸ்கொயர் பண்ணா 36. இப்போ இன்னொரு டயகனல் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு 64ல ஒரு 36 போச்சுன்னா என்ன வரும்? 64ல 36 போச்சுன்னா 14 14 28. ஸோ d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28. d2 வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28. இப்போ 4 இன்டூ 7 தான் 28 இல்லையா. அப்போ 2√7. 2√7 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கேட்டாங்கன்னா half இன்டூ d1 இன்டூ d2. சரிங்களா, ஏரியா கேட்டாங்கன்னா. ஓகே சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ள போலாம். ரைட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ இந்த இதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாலே அது வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இதை 2 ட்ரையாங்கிளா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாத்துவோம். இந்த ஏவையும் சிவியும் கனெக்ட், ஓகேங்களா. ஏயும் சியும் இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாறிடும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது என்னது? half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. ஸோ இதுதான் பேஸு, இதுதான் ஹைட்டு. அதே மாதிரி இந்த ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பேஸ், இது ஹைட்டு. எது வேணாலும் பேஸ் ஹைட்டா எடுத்துக்கலாம். பட் half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் தான் ஃபார்முலா. இப்போ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா half இன்டூ 15 இன்டூ 15 பிளஸ் இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா half இன்டூ 3 இன்டூ 21. ஓகேங்களா, அந்த ஒரு லைன் போட்டா ரொம்ப சம் வந்து ஈஸியா போயிடும். அதுக்கு தான் அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க அந்த 90 டிகிரியை. ஸோ இதுல ஹாஃபை காமனா வெளியிடுங்க. 15 இன்டூ 15 என்ன வரும்? 225 பிளஸ் ஒரு 63 என்ன வரும்? 228 288 288 144. ஸோ 144. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுவும் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, பொறுமையா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியுறது தான் மேட்டர். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட், ஆமா இதுல கொஞ்சம் அந்த கொஸ்டின்ல வந்து கரெக்ஷன் இருக்கு. யாராவது பார்க்கலன்னா மாத்திக்கோங்க. சரிங்களா, இந்த கொடுத்துருக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் வரும்போது மட்டும் கேளுங்க. இந்த ஃபிகர் பிலோ TU parallel PS. ஸோ TU parallel PS. சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டா parallel. பாயிண்ட்ஸ் Q and R on
on PS. Okay. PQT is equal to x degree. PQT அதாவது இது வந்து x டிகிரின்னு சொல்றாங்க. RQTங்கிறது இந்த இருக்கு இது வந்து x minus 50. TUR இது வந்து x plus 25. Find the value of URS. So இது என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன தெரியும்? இதுதான் நம்மளுடைய க்ளூ. ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப அது ரெண்டையும் அப்படியே சம் பண்ணோம் அப்படின்னா அதாவது x plus x minus 50 இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 180 டிகிரி வரணும். பிகாஸ் அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு அதனால. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது 2x is equal to 230. எக்ஸோட மதிப்பு 115. ஸோ எக்ஸ் 115ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போனா இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ. ஓகேங்களா? TURங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் TUR வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் 25. ஸோ எக்ஸோட மதிப்பு 115 எனக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணோம்னா 120, 140. ஓகேங்களா? இது 140ங்கும் போது இந்த டியூவும் பிஎஸும் பேரலல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு ரெண்டு பேரல் லைன் இருக்கு. இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தான் வந்து இந்த ஆங்கிளா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது TUR வந்து URSக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஆங்கிள் URSும் அதே தான். ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து இந்த ஆங்கிள் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் அப்ப என்ன வரும்? 140 தான். ஓகே, கிளியரா? ஓகே, கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். Right. In a polygon, if each exterior angle is 40, the number of sides. So polygon பத்தி சொல்றாங்க. Each exterior angle கொடுத்துருக்காங்க. இப்போ number of sides என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 360 degree divided by அந்த exterior angle. Number of sides கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணும் அப்படின்னா 360 டிகிரி டிவைட் பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அந்த கொஸ்டின்ல வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ 360 டிவைட் பை 40 போட்டிங்கன்னா 9 வரும். அப்போ இதுக்கான நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 தான். பாலிகனுமே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மென்சுரேஷன் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு ஒரு சம் அப்புறம் இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே சார். இந்த கிவன் சர்க்கிள் மட்டும் சேர்த்து ஃபார்முலா சேர்த்து PDF இருக்குங்க, நான் அனுப்புறேன். அதே போல ஷார்ட்கட்ல இந்த D1 கண்டுபிடிக்கிறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது சார், அந்த ட்ரிப்ளெட் மட்டும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க சார். இந்த சால்வ் பண்ணியிருக்கிற PDF இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்றதே வந்து நம்ம ஆப்ல போட்டு விடுறேன் ஒன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப டைரக்டா ஏ கண்டுபிடிக்க, டைரக்டா D1 கண்டுபிடிக்க, இல்ல D2 கண்டுபிடிக்க, அந்த மென்சுரேஷனுக்கு வந்து ரொம்ப சுத்தி வளைக்காம டைரக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குல்ல, நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. எந்த சம் சொல்றீங்க? இப்ப நான் கூட 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு D1 டயகனல் கண்டுபிடிச்சு இது பண்ணுங்க. டயகனல் கண்டுபிடிச்சீங்க. ஆமா, அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே போட்டுருப்பீங்களா? அந்த PDF வேணும். இந்த மாதிரி ஃபார்முலா போட்ட மாதிரி PDF வேணுமா? ஓகே, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபார்முலா உங்களுக்கு ஒரு PDF வரும். சரிங்களா? ஓகே, थैंक यू சார். ரைட். ஸோ இந்த சம்ல இந்த மாதிரி வந்தாலே இது ரெண்டும் அந்த ஏபியும் சிடியும் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கார்ட்ஸ். ஸோ இதோடைய
என்னவா இருக்கும்? ஏஇ இன்டூ இபி இஸ் ஈக்குவல் டு டிஇ இன்டூ சிஇ. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா சம் ஈஸி. ஏஇ வந்து 4 சென்டிமீட்டர், பிஇ வந்து 15 சென்டிமீட்டர், சிஇ வந்து 2.5, டிஇ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை டிஇனா வச்சுக்கிடுவோம். ரைட்டு. இப்போ ஏஇ வந்து என்னது 4 இன்டூ இபி வந்து 15. ஸோ டிஇ தான் தெரியாது. டிஇ இன்டூ சிஇ ஒரு 2.5. ஸோ டிஇ என்ன வரும்? இந்த 15ஐயும் 2.5ஐயும் அடிக்கலாம் இல்லையா? 6 தடவை போகும். 2.5 இன்டூ 6 போட்டா 15 வந்துடும். 2.5 இன்டூ 4 போட்டா 10 வரும். அதே மாதிரி 2.5 இன்டூ 6 போட்டா 15. ஸோ 4 சார் 24. சரிங்களா? ஸோ டியோட வேல்யூ வந்து 24. அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் 2 கார்டு வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? Okay, sir. AB and CD are two parallel chords on opposite sides of the center. ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு டயாமீட்டர் போட்டுடலாம். இந்த சர்க்கிளோடைய டயாமீட்டர் இதுதான். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா AB and CD are two parallel chords on opposite sides of the center of the circle. ஸோ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சென்டருக்கு ஆப்போசிட் சைட்ஸ்ல ஏபியும் சிடியும் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேரலல்னா ரெண்டும் இந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? டிஸ்டன்ஸ் வந்து காமனா இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஏபி வந்து 10 சென்டிமீட்டர், சிடி வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நான் இங்க வந்து ஏபி போட்டுக்கிறேன். ஸோ ஏபி, சிடி கொஞ்சம் மேலே தள்ளி தான் போடணும், ஏன்னா சிடியோட லென்த் அதை விட அதிகம். ஸோ இது வந்து சிடி. சரிங்களா? ஸோ ஏபியோட லென்த் 10ன்னு சொல்றாங்க, சிடியோட லென்த் 24ன்னு சொல்றாங்க. இதுல ஒரு குட்டி குட்டி தீரங்களா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து டயாமீட்டர், இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து நான் இந்த கார்டுக்கு 90 டிகிரில ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அதை பைசெக்ட் பண்ணும். ஓகேங்களா? கிளியரா நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு ஒரு லைன் 90 டிகிரில போட்டேன் அப்படின்னா அது வந்து பைசெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். இப்ப அதே மாதிரி நீங்க மேலையும் கொண்டு போய்க்கலாம். இந்த கார்டுல இருந்து இப்ப இந்த சைடு மேலையும் கொண்டு போறீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் பைசெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 5 சென்டிமீட்டரா இருக்கும், இது 5 சென்டிமீட்டரா இருக்கும், இது 12 இருக்கும், இது 12 இருக்கும். ஓகே, இப்போ இந்த சென்டர்ல இருந்து இங்க ஒரு இதை ஜாயின் பண்றேன் நான். இதுதான் வந்து ரேடியஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருந்தும் ஒரு லைனை ஜாயின் பண்றேன், அதுவும் வந்து ரேடியஸ் தான். ஓகே, ஸோ இதுவும் ஆர், இதுவும் ஆர். ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முடிஞ்சு போச்சு சம்மு. ஸோ அப்போ இது வந்து 13. சரிங்களா? இது வந்து 13. அப்போ இந்த இடத்துல என்ன ட்ரிப்ளெட் இருக்கு? இது ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ பேஸ் வந்து இங்க வந்து 5 இருக்கு, இங்க வந்து 13 இருக்கு. அப்போ இந்த லென்த் என்னவா இருக்கும்? 12 சார். 12. சூப்பர். இப்போ இது வந்து 12 13 ட்ரிப்ளெட் சார். இது வந்து 12 அப்படிங்கும்போது அப்போ இந்த லென்த் என்னவா இருக்கும்? இங்க 12 13 இருக்கு, ஹைபோடெனஸ் வந்து 13, அதான் ரேடியஸ். இங்க 12 இருக்கு அப்படின்னா இது வந்து 5ஆ இருக்கும். சரிங்களா? 5 12 13ங்கிற ட்ரிப்ளெட் தான் ரெண்டு இடத்துலயும் ஆப்ரேட் ஆயிருக்கு. ஒரு இடத்துல பேஸ் வந்து 5, அதாவது இந்த இடத்துல, அதனால ஹைட் 12 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேஸ் வந்து 12 இருக்கு, ஹைட் வந்து 5 இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ்? ஸோ இந்த ரெண்டு கார்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ரெண்டு கார்டுக்கும் உள்ள மொத்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த சைடு 12 இருந்துச்சு, இந்த சைடு 5 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17 வரும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ் வந்து 17 சென்டிமீட்டர். இதுல மெயினா வந்து அந்த ட்ரிப்ளெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியம், அந்த சென்டர்ல இருந்து கார்டுக்கு 90 டிகிரில ஒரு லைன் போட்டா அது வந்து பைசெக்ட் பண்ணும் அந்த கார்டை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க.
சரிங்களா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் போலாம். திருப்பி எதுவும் சொல்லணுமா? ஃபாலோ பண்றீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே 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 ரைட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ இந்த கொடுத்திருக்கிற ஃபிகர்ல வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்கே ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டுல இருந்து நான் இங்க டச் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் இப்படி நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்து சப்போஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம். இதே கார்டுல இருந்து நான் இங்க டச் பண்றேன். சரிங்களா? அப்ப இதுவும் வந்து தீட்டாவா தான் இருக்கும். இதே கார்டுல இருந்து நான் இந்த சர்க்கிள்ல மேல எங்க டச் பண்ணாலும் அது தீட்டாவா தான் இருக்கும். சரிங்களா? இங்க இருந்து இப்படி டச் பண்ணாலும் சரி, இதுவும் தீட்டா. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சுதான் வந்து இந்த சம்ம நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? சேம் கார்டு சர்க்கிள்ல நீங்க எங்க போட்டாலும் அந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா தான் இருக்கும். இப்போ அதுபடி வரும்போது BAE அதாவது இந்த ஆங்கிள் இது வந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ABE வந்து 80 ABE அதாவது இது ஃபுல்லா வந்து 80ன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து DBE வந்து 50 DBE அதாவது இந்த இது. ஸோ அது வந்து 50ன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து 50. ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் BCE. BCE எங்க இருக்கு? BCE. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். கார்டுனா அதுக்கான அதோட ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க சார். கார்டுனா என்னன்னு கேட்குறீங்களா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சா பண்ணுங்க. இப்போ இதுதான் கார்டு. சரிங்களா? இப்போ இந்த ரெட் கலர் லைன் போட்டுக்கல, இதுதான் கார்டு. ஒரு டயாமீட்டர் இருக்கு அப்படின்னா அதுவும் கார்டு தான். ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கிற பெரிய கார்டுங்கிறது இந்த டயாமீட்டர் தான். சரிங்களா? அதுல இருந்து நீங்க அதுக்கு கீழே எங்கனாலும் நீங்க போட்டுட்டு வரலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பெருசா இப்ப ரெண்டு கார்டு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம இப்ப இந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் ஆகும். 2 சம்க்கு முன்னாடி ஒரு சம். அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருந்து சென்டர் பாயிண்ட் இருக்கு, இங்க இருந்து 90 டிகிரிக்கு இந்த கார்டுக்கு ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணும். மெயினா சம்ஸ் வந்து இதுல இருந்து தான் வரும். வேற கார்டுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? இது ஒண்ணு. 2 கார்டு இன்டர்செக்ட் ஆனா இருக்கிற ஃபார்முலா. அதுக்கப்புறம் நான் இப்ப அந்த ஆங்கிள் சொன்னேன்ல, இதெல்லாம் வச்சுதான் இருக்கும். வேற எதுவும் பெருசாலாம் இருக்காது. சம்ஸ் ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க. ரைட். இப்போ இந்த டயக்ராம் இன்னும் நம்ம பெருசா போடுவோம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு. டச் ஆயிருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. DE okay. So DE ABC. ஓகே. இப்போ அவங்க கான்செப்ட் படி BAE. ஸோ இது வந்து 30. ABE இது வந்து 80. DBE இது வந்து 50.
பிசிஇ கேட்குறாங்க. ஸோ பிசிஇ ஓகே, அதாவது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, பிசிஇ தீட்டா. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன அந்த அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இங்க யூஸ் ஆக போகுது. ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு கார்டு இருக்கு, இதுல இருந்து இது தீட்டா அப்படின்னா இங்க இருந்து எது போனாலும் அதுவும் தீட்டா. ஓகேவா? இப்போ நல்லா இதை பாத்தீங்கன்னா டிபிஏ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? டிபிஏ தெரியுதுங்களா உங்களுக்கு? டிபிஏ தெரியுது சார். ரைட். ஸோ அதுல வந்து ஒரு ஆங்கிள் 30, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஒரு 50 130 130. அப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த டி கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். அது என்ன வரும்? 50 சார். இது வந்து 50யா? 50யா வரும்? எஸ் சார். 50 பிளஸ் ஒரு 80 பிளஸ் ஒரு 30, அது போக பேலன்ஸ் இருக்கிறது தானே அது. ஆமா சார், ஆமா சார். டோட்டலா 30 160 40 வரும். 30 160னா 20 டிகிரி வருமா? எஸ் சார். இது வந்து 20. ஓகே, இப்ப 20 வருதா? இப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க. பிஇங்கிறது ஒரு கார்டு இல்லையா? பிஇங்கிறது ஒரு கார்டு. பிஇ கார்டு, அதுல இருந்து இந்த டிங்கிற ஆங்கிள் 20 டிகிரி வருது. சேம் கார்டுல இருந்து தான் அந்த சி வருது, இந்த தீட்டா வருதா? எஸ் சார். அப்ப தீட்டா என்னது? 20 டிகிரியா சார்? 20 சார். அவ்வளவுதான். சேம் சார். பேஸ்ல இருந்து போறதனால அவ்வளவுதான். அதுதான் திருப்பி திருப்பி இந்த இத சொல்லிட்டே இருந்தேன். சேம் கார்டு பிஇங்கிற கார்டுல இருந்து பிடிஇங்கிறதும் போகுது, அதே மாதிரி பிஇ இந்த இதுவும் வருது. சரிங்களா? ஸோ தீட்டா வந்து 20 டிகிரி. அவ்வளவுதான். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த ஹைலைட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது இங்க பாருங்க. பி இந்த இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், நாங்க இப்ப ரவுண்டு போடுறது. பிஇங்கிறது கார்டு. ஸோ அதே மாதிரி இந்த கார்டுலயும் இப்படி போகுது. சரிங்களா? அவ்வளவுதான். இதை மட்டும் ஒரே முடிதான்னு பாக்குறேன். So BE இது வந்து D. ஸோ இது வந்து 20ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த சைடு அப்படியே இருக்கு. இது வந்து C. ஸோ இதுவும் அதே 20 தான். சரிங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் சம் போலாமா? கிளியர் சார். அடுத்து, இந்த circle below chord AB is extended to meet the tangent line DE at D point. ஓகே. ஸோ இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் டிஇங்கிறது ஒரு டான்ஜென்ட். சரிங்களா? டிஇ வந்து ஒரு டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா என்ன? அந்த சர்க்கிள்ல ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு போகும், அதுக்கு பேர் தான் டான்ஜென்ட். டிஇ இந்த இங்கிற பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு போயிடும். இதை வச்சு ஒரு சில சம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு ஃபார்முலா தான் இதுல யூஸ் ஆக போகுது. என்னன்னா, இந்த மாதிரி டிஇங்கிறது டான்ஜென்ட்னா டிஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்டு டிஏ. அவ்வளவுதான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டான்ஜென்ட்ங்கிறது இன்வால்வ் ஆகும்போது இது வரும். ஸோ இதுல வந்து என்னன்னா நமக்கு தெரியும்,
ஏபி வந்து 24ன்னு தெரியும், டிஇ வந்து 9ன்னு தெரியும், பிடி வந்து தெரியாது. ஸோ பிடி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ டிஏ வந்து என்னது, டிஏ வந்து 24 + எக்ஸ், டிஇ ஸ்கொயர் வந்து 9 × 9. சரிங்களா? இப்போ இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும் இல்லைங்களா? 24x + x² = 81 வரும். பட் அது நம்ம சால்வ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த 9 வேற எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 × 3 × 9 இப்படி பிரிக்கலாமா? x × 24 + x. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு 24 + x வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். அப்பனா சார் 3 அதுக்கு பதிலாக 3 போட்டு பார்த்தா வரல, 27 × 3 81 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். அதான்ப்பா, அதுதான் இப்போ சம்ம நான் முடிக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்படித்தான் ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ 3 × 3 × 9னா இப்போ இது வந்து 27. இந்த 27 நீங்க எப்படி எழுதிக்கிடலாம்? 24 + 3. ஸோ அதே தான் இந்த சைடு இருக்கு இல்லையா? எக்ஸ் இன்டூ, அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 3. ஓகேங்களா? இங்கேயும் 3, இங்கேயும் 3, இந்த இடத்துலையும் 3, இந்த இடத்துலையும் 3. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸை போடலாம், இல்லை ஆப்ஷன்ஸ்ல இருந்து போயிடலாம். எந்த ஆப்ஷன் போட்டால் கரெக்டாக வரும்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். பட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட், ஒரு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட், அதுக்கப்புறம் ஒரு சீக்கண்ட். ஸோ அப்படி வரும்போது டிஇ ஸ்கொயர் = பிடி × டிஏ. சரிங்களா? மெயின் ஃபார்முலா அதுதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போகலாம். The sum of all interior angles of a polygon is 1 to 6 1260 degree. Find the number of sides of the polygon. Sum of all interior angles வந்து என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். Sum of all interior angles of a polygon. n - 2 × 180 degree equal to. சூப்பர்ப்பா, சூப்பர். n - 2 into × 180 degree. இதுதான் sum of all, sum of all interior angles of a polygon. அதே மாதிரி sum of all exterior angles வந்து என்னது? 360 degree. 360 degree divided by n சார். அது வந்து each exterior angle. சரி, each. Sum of all exterior angle ஃபார்முலா வந்து என்னது? exterior sum of all. அதான் 360 degree தான். 360 degree. சம எல்லாத்தையும் சேர்த்தா each exterior னு கேட்டா 360/n. ஓகே சார், ஓகே. சோ இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் sum of all interior angles of polygon இதுதான் 1260 ன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் பிடிஎஃப் ஆக்சுவலி 2 0 கொடுத்திருப்பாங்க, மாத்திக்கோங்க. சரிங்களா? 1260 தான் வந்து அதுக்கான கொஸ்டின். ஸோ n - 2 × 180 degree. ஸோ இதை கேன்சல் பண்ண வேண்டியதான், 0 0 கட் பண்ணலாம். 18 126 அடிச்சோம்னா எத்தனை டைம் வரும்? 7 8 சார் 56 இல்லையா? அப்போ 7 டைம்ஸ் வரும். இப்போ n = 7 + 2 = 9. கரெக்டா? Yes sir. ஓகே, எஸ் சார். ரைட். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். Supplementary angle of an angle is 15 degree more than 3 times its complementary angle. ஓகே, இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ரெண்டு ஆங்கிள், இப்போ x + y, இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டுனீங்கன்னா 180 டிகிரி வந்துச்சுன்னா இது வந்து சப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவோம். பண்ணும்போது 90 டிகிரி வந்து அது காம்ப்ளிமெண்டரி. சூப்பர். x + y = 90 டிகிரின்னு பண்ணோம் அப்படின்னா வந்துச்சுன்னா அது பேர் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டக்குன்னு எடுத்த உடனே என்னாலையும் பண்ண முடியல. The supplementary angle of an angle is 15 degree more than 3 times its complementary angle. ஓகேங்களா? What will be the value of the angle?
அந்த என்ன ஆங்கிள் கேட்குறாங்களோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஆங்கிள் கேட்குறாங்க இல்லையா, அந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னவா இருக்கும்? 3 times of x. இதோடைய 3 times சப்ளிமெண்டரி இல்ல, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, இதோடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னது? இப்பதானே சொன்னேன், ரெண்டு ஆங்கிளை கூட்டுனா 18 180 சார். 180 மைனஸ் எக்ஸா இருக்கும். 180 சரிங்களா? Yes, இந்த இந்த ஆங்கிளுடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்து 180 மைனஸ் எக்ஸ். இன்னொரு y என்ன? ஓகேங்களா? y அதாவது நான் ஜெனரலா சொன்னேன், ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணீங்கன்னா 180 வந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்டரி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா y கண்டுபிடிக்கணும். அந்த 180 மைனஸ் y 180 மைனஸ் yங்கிறது சப்ளிமெண்டரி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா சார். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுனா எனக்கு 180 வருது. அப்பனா இது சப்ளிமெண்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். சரிங்களா? இப்போ இதே எக்ஸுக்கு காம்ப்ளிமெண்டரி பார்த்தோம் அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? ஓகே சார். இப்போ இவங்க கொடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. the supplementary angle of an angle, அதாவது இந்த ஆங்கிளோடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னவா இருக்குதா? 15 டிகிரி மோர் தேன் 3 times ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளோட 3 மடங்கு, அதை விட 15 டிகிரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? ஆமா சார், இதுதான் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதான். இது வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள், அது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை விட 3 மடங்கு, அதை விட 15 டிகிரி அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். 180 minus x is equal to 270 minus 3x plus 15. 72. இப்போ 3x 2x is equal to 105. என்ன வரும்? 72.5. இல்லையா? x ஓட வந்து 72.5. 2x is equal to என்ன வரும்? 105 தானே? இதான். அப்ப x ஓட வேல்யூ 52.5 தானே வரணும்? 52.5. ஓகே சார். 270 ல 180 போச்சுன்னா 90. ரைட் ஹேண்ட் சைடு 90 இருக்கும். 90 கூட இந்த 15 கூட்டினீங்கன்னா 105. ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. ஒரு ஆங்கிள் இருக்கு, அதோட சப்ளிமெண்டரி ஆங்கிள், அதை விட சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் an angle is 15 டிகிரி மோர் தேன் அப்படின்னு இருக்கு. ஓகே சார். நல்ல क्वेश्चन ஆக்சுவலி. இத மாதிரி பிராக்டிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா நம்ம திணறிடுவோம் இந்த क्वेश्चनக்குலாம். என்னங்க? இதே காமன் நேரம் யோசிச்சுட்டு இருந்தது சார், என்ன பண்றதுன்னே தெரியாம. இல்ல உண்மையிலே சரியான क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஹால் பார்த்தாலாம் இமிடியேட்டா போட்டுக்க முடியாது. அதனால क्वेश्चனை நல்லா பொறுமையா ரீட் பண்ண பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரின்னு அவங்க குழப்பறதை விட்டுட்டு ஒரு எக்ஸை எடுத்துக்கிட்டு அதோடைய சப்ளிமெண்டரி என்ன, அதோட காம்ப்ளிமெண்டரி என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி parallel CD. AB parallel CD. ஓகே. இந்த parallel சொல்லும்போது இப்ப EC வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. AFE எங்க இருக்கு? இதுதான். இது வந்து 30 டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் FCD. அவ்வளவுதான், வேற எதுவுமே கொடுக்கல. இது வந்து 90 டிகிரி நமக்கு தெரியும். சரிங்களா? 90 டிகிரி. அப்ப இது என்னவா இருக்கும்? 120. 60. எக்ஸ்டீரியர் 120. அப்புறம் இதுவும் 60 டிகிரி தான். ஓகே ஓகே. என்ன क्वेश्चन கேக்குறாங்க? FCD. இந்த ஆங்கிள் கேக்குறாங்க இல்லைங்களா? ஓகே, இதையே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 120 இருக்கும்,
அப்போ அதே தான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் 120 இருக்கும். இருக்கும். ஸோ ஒரு பேரல் இருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்னா இதுதான் எக்ஸ் தான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 120. ஓகேவா? ஓகே சார். So next, the midpoints of the sides of an equilateral triangle PQR are X, Y and Z. So ஒரு equilateral triangle இருக்கு PQR. இதோடைய midpoints, அதாவது PQ ஓட midpoints X, QR ஓட midpoint Y, PR ஓட midpoint Z. If the perimeter of the triangle PQR is 24, what will be the perimeter of the XYZ? So ஏதாவது டவுட்னா கேளுங்க, மியூட்ல போட்டுருங்க, கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. தேங்க்யூ குமரேசன். ரைட். ஸோ இப்போ PQR உடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன? 3 சைட்ஸுமே வந்து ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 24 சென்டிமீட்டர் தான் பெரிமீட்டர் அப்படின்னா இது 8, இது 8, இதுவும் 8. அதே மாதிரி அது XYZலாம் வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டதுனால இது 4, இது எல்லாமே 4. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இது ஓகே, அதுல பாதி தான் இருக்க போகுது, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ இந்த XZ உடைய வேல்யூ என்ன? ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அதுக்குள்ள வந்து மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அது மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பேஸ்ல வந்து பாதி தான் அந்த லைன் இருக்கும் இல்லைங்களா? ரியலாவே அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல தான் வந்திருக்கும். பட் இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த XZ உடைய வேல்யூ வந்து என்னது? இது வந்து 8 அப்படின்னா இந்த XZ வந்து 4. அதே மாதிரி XYயும் 4, ZYயும் YZ-ம் 4 தான். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் XYZ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 12. அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் 24 அப்படின்னா அதுல பாதி அப்படியே இருக்கும். சரிங்களா? ஏன்னா XYZ எல்லாமே மிட் பாயிண்டா இருக்கிறதுனால. ஓகே ஓகே சார். ஓகே சார். ரைட். நெக்ஸ்ட், இன் ட்ரையாங்கிள் ABC, ஓகே, ABC, D and E are on the sides AB and AC. D and E such that DE parallel BC. Sorry. இது ரெண்டும் parallel-ஆ இருக்கு. AD is to DB வந்து 3:1. ஸோ இது வந்து 3 பார்ட்னா இது வந்து ஒரு பார்ட். EA வந்து 3.3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AC. மொத்தம் AC எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏசியோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ DE parallel BC அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு வந்து என்ன அர்த்தம்? AD divided by DB is equal to AE divided by EC. சரிங்களா? இப்போ ADயும் DBயும் 3:1 ரேஷியோல இருக்கு. AE வந்து 3.3. ஸோ இதுல இருந்து EC கண்டுபிடிச்சிடலாம். ஸோ EC is equal to என்ன வரும்? 1.1. EC வந்து 1.1 தெரிஞ்சிருச்சு. அப்போ AC வேணும்னா 3.3 plus 1.1 4.4. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த DE parallel BCனா இந்த AD by DB equal to AE by AC. இல்லைனா AD by AB equal to AE by AC. இந்த மாதிரியும் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? டைரக்டா ஏசி கிடைச்சிரும் இந்த இடத்துலனா. 3 தான் 3.3னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல சார்? கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. டைரக்டா எடுத்துடலாம் சார். 3.3 அப்படியே எடுத்து போடலாம்ல சார்? அதான் ஏன்னா 3 AD தான் 3.3னா 4 எத்தனை? ஓகே சார். இப்படியும் போடலாம். AD டிவைடட் பை AB அப்படின்னு போடலாம்ல சார்? போடலாம். அதான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் போடலாம். இதுவும் போடலாம், இதுவும் போடலாம். சரிங்களா? ஓகே சார். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். AD by AB equal to AE by AC. அந்த DE parallel BCன்னு கொடுத்த ஒரே கண்டிஷனால நம்ம இது எல்லாமே நமக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு கான்குருவன்ட் இப்படியா இருக்கும்? 3 கோடு வரும். XYZ. சரிங்களா? சிமிலரோ கான்ட்ரண்ட் சிமிலர் தான் அது. ஆக்சுவலி சிமிலர் டு XYZ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. BAC இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 55ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ABC XYZ அந்த ஆர்டர் வந்து கரெக்டா நம்ம பார்த்துக்கிடணும். சரிங்களா? இது ரெண்டும் சிமிலர் அப்படிங்கும்போது தென் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ZXY, அதாவது இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கறாங்க. இது ரெண்டும் சிமிலர் அப்படிங்கும்போது இந்த தீட்டாவும் வந்து 55 டிகிரியா தான் இருக்கும். சரிங்களா? சிமிலர் ட்ரையாங்கிளுடைய கான்செப்டே அதுதான். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா இந்த 55 டிகிரி சேம் அஸ் இந்த ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஆங்கிள் சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ் டிகிரி அப்படின்னா இதுவும் எக்ஸ் டிகிரி தான். இது சப்போஸ் ஒய் டிகிரினா இதுவும் ஒய் டிகிரி தான். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? AB divided by XY is equal to BC divided by YZ is equal to AC divided by ZX. இந்த மூணும் வந்து ஈக்குவலா இருக்கும். 3 ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? சிமிலர் ட்ரையாங்கிளுக்கும் கான்குருவன்ட் ட்ரையாங்கிளுக்கும் என்ன வித்தியாசம்? சிமிலர்னா சைஸ் மேபி சின்னதா இருக்கலாம், பார்க்க ஒரே மாதிரி. SS அந்த இதுல ஒரு சைடு எல்லாமே சேமா இருக்கும். கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்னா ஆக்சுவலி என்னன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இருப்பாங்க. சரிங்களா? அதே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்னா சேம் சைஸ்ல இருக்கும், ஆனா சைடு வேற வேற மாதிரி இருக்கும். இது 10 இருந்துச்சுன்னா இது 5 இருக்கலாம். ஆமா சார். ஆனா ஆங்கிள் ஒன்னா தான் இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் வந்து 60 30 90னா அங்கேயும் 60 30 90ன்னு இருக்கும், ஆனா சைடு வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள். கான்குருவன்ட்னா ஆங்கிளும் சமமா இருக்கும், சைடும் சமமா இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி இப்போ எனக்கு சைடு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது வந்து 1/2. சரிங்களா? இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப ஏரியா ரேஷியோ எப்படி இருக்கும்? ஏபிசியோடைய ஏரியா, ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவும் ட்ரையாங்கிள் XYZ ஓட ஏரியாவும் என்னவா இருக்கும்? இது வந்து சைடு ரேஷியோ. சரிங்களா? ஏரியா ரேஷியோ அப்படியே ஸ்கொயரா இருக்கும். சோ 1/4 ஸ்கொயரா இருக்கும். கரெக்ட். ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசியோட அது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படின்னா XYZ உடைய ஏரியா வந்து 40 அப்படி இருக்கும். சாரி 100 இல்ல 10. ஓகே 1:2னா 1:4. 1/10னா 1/100. அவ்வளவுதான். 1/10னா 1/100, 1/5னா 1/25 அந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி பெரிமீட்டர்ங்கிறது பெரிமீட்டர் ரேஷியோ எப்படி இருக்கும்? அப்படியே ரிவர்ஸ், அப்படியே ஸ்கொயர்ல இருந்து சைடு பெரிமீட்டர் இது எல்லாமே வந்து சேமா இருக்கும். ஏரியா வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிடணும். சரிங்களா? ஏரியா வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிடணும். அவ்வளவுதான். வேற என்ன? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் பேசிக்கா இவ்வளவுதான். இதை வச்சே சம் கொண்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நான் எடுத்துட்டு வந்ததுல கடைசி சம் இதுதான். Find the value of A in the diagram below. ஓகே, A எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் 75 ஆப்போசிட் கொண்டு போனா அது 75 வருது சார்.
இந்த இது அப்ப வந்து இந்த 40 வெர்டிகலி அந்த 40 ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராஸ் ஆனாலே இது வந்து தீட்டானா இதுவும் தீட்டா தான். இது வந்து 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும், இதுவும் 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். சரிங்களா? ஸோ இது 75னா இதுவும் 75, இது 40னா இதுவும் 40. அப்போ இது வந்து என்னவா இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுது. இப்போ 75 இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் அந்த ஏ வரணும் இல்லைங்களா? 65 75 பிளஸ் ஒரு 40 115. 115. அதுல 180ல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே அந்தாண்டியும் 65 தான் சார். ஏவும் 65 தான் சார் வரும். 65 85 95 105 115. இது வந்து 115 வரும். 65 வரும் சார். சாரி 65 கரெக்ட். இந்தாண்ட 115 வரும் சார். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த 115 இங்கே வந்துரும். ஆமா சார். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அவுட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அவ்வளவுதான். ரைட். இவ்வளவுதான் நான் சம்ம எடுத்திருந்தேன். சரிங்களா? ரொம்பவும் நானும் டீட்டெயிலா பார்க்கல. வேற ஏதாவது டிஃபிகல்ட்டான சம் இருந்துச்சு 1-2. அந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸ், இந்த பாலிகன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க மென்சுரேஷன் சால்வ் பண்ணும்போதும் பார்த்துக்கிடலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, பார்ப்போம். இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து ஆங்கிள் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுதாங்களா சார்? ஆமா, இதுதான் சார் கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசிக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்குதா? புரியவும் மாட்டேங்குது எனக்கு. நீங்க அந்த மாதிரி சம்ஸை வந்து அனுப்பி விடுங்க டெலிகிராம்ல. ஓகே சார். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி விடுங்க. இந்த நம்பர் இருக்கலாம், இந்த நம்பர் இதுக்கு அனுப்புங்க. இல்ல டெலிகிராம்ல அனுப்பி விடுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல கூட அனுப்புங்க, சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் எடுத்துட்டீங்களா? அது மட்டும் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஆமா சார். ஆமா சார். முன்னாடி ஒரு கிளாஸ்ல சார் டீச் பண்ணாங்க. டீச் பண்ணனா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். சார் இன்னொரு கிளாஸ் எடுக்கேன்னு சொன்னீங்க. சரி எடுக்கிறேன். அடுத்த வீக்ல என்னங்க, அது ஒரு சில क्वेश्चन கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார். ஒரு சில இது மட்டும் புரிய மாட்டேங்குது. ஆமா சார். சரி, ஒண்ணே பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க என்னென்ன சம்லாம் டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ செஷனுக்கு வந்துடுறேன். சரியா? சரி சார். நீங்க ஒரு மாடல், ஒரு நிறைய மாடல் உங்களுக்கு டவுட் இருக்கு, அதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம் அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸை நீங்க போட்டுக்கிடுவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கதை பார்த்துக்கோங்க. எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா வந்து அந்த டவுட்ஃபுல் சம்ஸை மட்டும் நான் ஒரு லைவுக்கு வந்துடுறேன். சரிங்களா? ஓகே சார். சொல்லுங்க. புரியலங்க. எடுத்திருந்தீங்க சார். நான் எடுத்திருந்தேன். ஆமா சார், அந்த ஆப்ல தான் பார்த்தேன். எல்லா மென்சுரேஷன் அந்த இதுக்குமே ஷார்ட் சர்ட்ல இப்ப நீங்க சொன்ன d1 ஸ்கொயர் இன்டு d2 ஸ்கொயர் 4a அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா போட்டு அது சால்வ் பண்ணி ஒரு பிடிஎஃபா வச்சிருக்கீங்க சார். அது கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். அந்த ஃபார்முலாஸ்லாம், அந்த ஃபார்முலாவெல்லாம் பிடிஎஃபா உங்களுக்கு வேணும் அப்படிதானே? ஆமா சார். ஓகேங்க, நான் அனுப்புறேன். ஒரு ஃபார்முலா புக்கே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க அட்டன் பண்றவங்க தான் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? பாதி பேர் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரு சில பேரால தான் அந்த கண்டினியூட்டியா பண்ண முடியுது. ஸோ விட்டுறாதீங்க இது அப்படியே. இப்போ இந்த லைவ்ல இருக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பா என்டிபிசி ரிசல்ட்ல வருவீங்க. சரிங்களா? 4 years வெயிட்டிங் சார். லாஸ்ட் டைம் 2 மார்க்ல போடுச்சு, கொஞ்சம் பிராக்டிஸ் இல்லாம.
இந்த தடவை பிராக்டிஸ் நல்லா பண்றீங்களா? ஆமா சார். போன தடவைக்கு இந்த கொஞ்சம் தேவலாம். அந்த பேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சில தெரியாததெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது சார். ஓகே. ஒன்ஸ் சைக்கிள் இன்னொரு சைக்கிள் மட்டும் அப்படியே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் இல்லப்பா, மென்சுரேஷன் முடிஞ்ச கையோட அடுத்து அதான் பண்ண போறேன். சரிங்களா? இல்ல சார், நீ இது பிராக்டிஸ் பண்றது இல்லாம மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் போட்டு வரேன். மறுபடியும் அகைன் இது ஒரு 50 கொஸ்டின் இல்லாம அதுலயும் ஒரு 50 கொஸ்டின் சேர்த்து எடுத்துக்கிட்டே தரேன். ஏன்னா ஒரு சில சம்மு அப்படி எப்படி இருந்தாலும் போட்டாலும் மறந்துடுது. அப்ப மறுபடியும் ஒரு தடவை விஷயம் வரக்குள்ள நல்லா இருக்கு. ஓகே ஓகே பண்ணுங்க. நான் கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி இன்னொரு கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும் ஷுவரா. சரிங்களா? எப்படி ஏப்ரல் எண்டு கொண்டு வரது, ஏன்னா 30 டேஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க சார் எக்ஸாமுக்கு. இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸே விடல. உங்க எப்படி ஏப்ரல்ல எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஏப்ரல் எண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 above தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேப்பா. இப்போ மார்ச் 14 தானே, அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு ஒரு ரவுண்ட் ரிவிஷன் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே சார் அப்புறம் ஒரே ஒரு இது சார், இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த பிரைமரி டெபிசிட் கொஞ்சம் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் டீப்பா உள்ள போயிருக்காங்க. அதுக்கு மட்டும் கிடைச்சா பாருங்க சார் எங்கேயாவது. எக்கனாமிக்ஸ். ஆமா சார், அந்த இந்த பிடிஎஃப்ல இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த பிரைமரி டெபிசிட் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதை ஃபுல்லா டீடைலா உள்ள போயிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சரி ஓகே. சாலிடா ஒரு ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பா அந்த ஒரு 4 ஒரு ஃபுல்லாவே அந்த ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க டோட்டலா அந்த பேட்ச்லயே. 2019 எல்லா பேட்ச்லயும் எடுத்திருக்காங்க. அந்த டெபிசிட் மட்டும் டாப் டு பாட்டம் எடுத்திருக்காங்க சார். அப்புறம் டேம்ஸ் பற்றும் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற ஹையஸ்ட் பீக்ஸ் அண்ட் லேக்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க சார். ஸ்டேட் முதற்கொண்டு கேட்டிருக்காங்க உள்ள இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும். ஓகே, ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க. நான் இந்த நம்பர் அனுப்பியிருக்கேன்ல, இந்த நம்பருக்கு என்னென்ன டாபிக் நீங்க தோணுதோ அதெல்லாம் அனுப்பி விடுங்க. சரிங்களா? ஓகே சார். அந்த டாபிக் ரிலேட்டடான பிடிஎஃப் எல்லாம் நம்ம வந்து ரிவிஷன்ல கொடுத்துடலாம். ஓகே சார், ஓகே சார். சார் சொல்லுங்க. நம்ம இன்னும் அட்வான்ஸ் மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் இன்னும் பார்க்கல தானே சார்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும் தான் பார்த்தோம். நம்பர் சிஸ்டம் பார்க்கலீங்களா? இருக்கு. ஆமா சார், நம்பர் சிஸ்டம். நான் இப்ப கிராஷ் கோர்ஸ் போடுறேன்ல, அத பாருங்க. அது எல்லாமே ரயில்வே क्वेश्चंस தான். ஓகே சார். டெஸ்ட் வைக்கலன்னு சொல்றேன் சார். டெஸ்ட் வச்சிருவோம். இன்னும் பெண்டிங் டாபிக் இருக்கு. ஓகேங்களா? டேட்டா இன்டர்பிரேஷன், நம்பர் சிஸ்டம் இது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஆக்சுவலி இந்த ஜியோமெட்ரியோட பிடிஎஃப்லயே அது இருக்குது. நானும் பார்க்கல. கடைசி பேஜ்ல பாத்தீங்கன்னா இருக்குது. நானும் அதை கவனிக்கல. ஓகே, அதுவும் அப்படியே இருக்கட்டும். டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க. இந்த மென்சுரேஷன் மெயினான டாபிக். அது அடுத்த வாரம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நம்பர் சிஸ்டம் ரிவிஷன் பண்ணும்போது நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க அந்த கேப்ல வந்து இந்த கிராஷ் கோர்ஸை பாருங்க. பியூர் அண்ட் பியூர் வந்து ஃபுல்லா அந்த ரயில்வேஸ்ல இருந்து ஒவ்வொரு டைப்ல இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸை தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். எல்லா ஈஸியான சம்ஸையும் எடுக்கல. அதுல கொஞ்சம் பார்த்தா ட்ரிக்கியா இருக்கிற மாதிரியான சம்ஸை தான் பார்த்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் 7 வீடியோ போட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 வீடியோ மட்டும் தான் சிஜிஎல் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்து என்டிபிசி லெவல். யூடியூப்ல போயிட்டு இருக்கு சார். யூடியூப்லயே இல்ல சார், யூடியூப்ல தான் போயிட்டு இருக்கு. நான் என்டிபிசிக்கு ஆப்லயும் நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோஸை. சரிங்களா? ஆனா யூடியூப்ல பிளேலிஸ்டாவே போட்டிருக்கேன். 6-7 வீடியோ இருக்குது. கிராஷ் கோர்ஸ்னு போய் பாருங்க. ஓகே சார், ஓகே. ஓகே, சோ நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அடிச்சிடலாம். அடுத்த வாரம் மென்சுரேஷனுக்கு ஒரு லைவ்ல போயிடலாம். சரிங்களா? ஓகே சார். வேற ஏதோ கேட்க வந்தீங்க யாரும்? அவ்வளவுதான். சரி, ஓகே. தேங்க்யூ. We will see in the next class. Okay. Thank you, sir.